وَقُلْ رَبِّ زِدْنِي عِلْمًا. இன்று பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட, அவர்களால் வழிகாட்டப்பட்ட, அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள் எல்லாம் இன்று கேவலப்படுத்தப்பட்டு அதை செயல்படுத்துவதெல்லாம் கேவலமாக கருதப்படக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தில். இதை சொல்கிறேன் சொல்றேன் தாடி வளர்ப்பது, தாடி என்பது வாஜிப். ஏன் வாஜிப் என்றால் ஒரு சுண்ணத்தை விட்டா பாவம் இல்லை. சுன்னா என்றால் செஞ்சா நன்மை, செய்யாடி பாவம் இல்லை. தாடி வலிப்பது ஹராம் என்பது ஹதீஸுடைய பார்வையில இமாம்கள் எல்லோருடைய ஏகோபித்தது. இதுக்கு முரணாக இன்று இருக்கின்ற ஒரு சில நவீன சிந்தனை அப்படி இப்படிலாம் சொல்றாங்களே, அதிலே கூடிய 1-2 பேரை தவிர வேற எல்லா அறிஞர்களும், இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், ஷேகுல் இஸ்லாம், இப்னு தைமியா, இமாம் இப்னு கையிம், எந்த அறிஞராக இருந்தாலும் எல்லாரும் தாடி வலிப்பது ஹராம் என்பதிலே முத்தஃபக்குன் அலைஹி, ஒட்டுமொத்த அறிஞர்களும் இதே கருத்துல தான் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அட மூமின்களே, அட முஸ்லிம்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் தாடியை வளருங்கள், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள். யகூதிகள் மீசையை வளர்க்கிறார்கள், தாடியை மலிக்கிறார்கள், மாற்றம் செய்யுங்கள் அவர்களுக்கு. யாரு தாடியை மலிப்பா? யகூதி. அவன் தான் தாடியை மலிப்பான், மீசையை வளர்ப்பான். நீ முஸ்லிம் என்றால், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது உண்மை என்றால், உன்னுடைய பிள்ளை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு அனுமதி அளித்தால், உங்க பிள்ளைங்க தாடி வளர்ப்பதை உங்க பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? நிறைய முகங்களை பார்க்கறோம், தாடியை காணோம். அப்பெல்லாம் என்ன சொல்லி வளர்க்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு? யகூதியா மாறுனா, நஸ்ரானியா மாறுனா? எப்ப ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க, தாடிய வள, மீசரை கத்தரி, முடிஞ்சு வச்ச அவ்வளவுதான். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்து ஆக வேண்டும். தாடி இந்த வயசுலயா தாடி? என்னங்க 40 வயசு 60 வயசு 70 வயசு, அதுவும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த ஹஜ்ஜி முகத்தோட தாடியோட வருவாங்களே, அவங்களுக்கு வேணா தாடி வளரலாம். என் புள்ள 20 வயசு 25 வயசு 28 வயசு, வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், பொண்ணு பார்க்கணும். தாடியோடு இருந்தா வேலை கொடுக்க மாட்டாங்க, தாடியோடு இருந்தா எந்த ஊர்லையும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எப்படி இவனை தாடி வளர்க்க சொல்றது? போய் முதல்ல சிறைச்சிட்டு வா. தாடியை இறக்குனாதான் அந்த கல்லூரியில் அனுமதியா? வேணாம், பொறுமையோடு இரு. தாடி இறக்குனாதான் அந்த நிறுவனத்தில் வேலையா? உலகம் சொல்லும் இந்த காலத்துல இதுவெல்லாம் சாத்தியமா? இந்த காலத்துல இல்லைன்னா நீ இது இல்லாம படிக்க முடியுமா? உலகம் 1000 சொல்லும், உன் பெற்றோர் 1000 சொல்வார்கள். மூத்தா போயிட்டா அவ்வளவுதான். 3 நாள் துவா செய்வாங்க, மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. என் புள்ளன்னு சொல்லி வாப்பா அம்மா தூங்காம இருக்க போறது இல்ல, சாப்பிடாம இருக்க போறதும் இல்ல. நீங்க இல்லங்கிறதுக்காக அவங்க கவலைப்பட்டு வாழ்க்கையை முடிக்க போறது இல்லை. அவரவருக்கு அவருடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையை வாழ வேண்டியது உன் கையில். முடிவை நீ எடு. அல்லாஹ் அனுமதி அளித்தால் தேர்ந்தெடு, அல்லாஹ் தடுத்தால் உலகமே எதிர்த்திருந்தாலும் தூக்கி எறி. இந்த உறுதி உள்ளத்திலே வந்தால் நீ எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு அல்லாஹ் உன்னை கொண்டு செல்வான். நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகின்றேன். இந்த இடத்திலே யார் உங்களை பெண் பேச வந்தாலும் அவருடைய முகத்திலே தாடி இல்லை என்றால் அவரை அங்கீகரிக்காதீர்கள். இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நீங்கள் மனைவிகளாக செல்லாதீர்கள். யார் அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னத்தை தங்களுடைய முகத்திலே அவமதிக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் உங்களுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட சுன்னத்தை கேவலப்படுத்தக்கூடியவன் உங்களை எப்படி கண்ணியமாக நடத்த முடியும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமுடைய அடையாள சின்னம் என்பதாக சொல்லுகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியிருந்தால், தாடியை வளர்ப்பது சுன்னா என்று தெரிந்திருந்தால், கேவலமாக அதை கருதினார். யாரு தாடி வச்சா? ரசூலுல்லாஹ் தாடி வச்சாங்க. யார் தாடி வச்சா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாடி வைத்தார்கள். யார் தாடி வைத்தா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாடி வைத்தார்கள். அந்த முகத்திலே தாடி இருந்தது. தாடி இருப்பவர்களின் முகத்தை கேவலமாக பார்த்தார். யாருடைய முகத்தை கேவலமாக பார்க்கிறீர்கள்? யாருடைய முகத்தை கேவலமாக பார்க்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வந்தார் ஒரு ஆள், தாடி இல்ல, மீசை மட்டும் நல்லா இருந்துச்சு.
கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர், என்னப்பா தாடியை காணோம், மீசை மட்டும் இருக்கு. சொன்னாரு, என் எஜமானன், இந்த நாட்டில் உள்ள எஜமானன் கட்டளையிட்டான். நீங்க சொல்லுவாங்க நிறைய பேர், என் ஆபீஸ்ல சிலைக்க சொல்லிட்டாங்க, என்னுடைய காலேஜில் எடுக்க சொல்லிட்டாங்க, எங்க அம்மா அப்பா தாடி வச்சா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, எடுத்துட்டேன் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த தோழரும் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய எஜமானன் சொன்னார் தாடி எடுத்து விட்டேன். அப்படியா? ஏன் முகத்தை பாரு, ஏன் முகத்தை பாரு, தாடி இருக்கு, மீச கத்தரிக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? நான் தாடி வளர்த்திருக்கிறேன், என் எஜமானன் எனக்கு சொல்லி இருக்கிறான். ஓ எஜமான உனக்கு சொன்னான், அவன் கூறுகிட்ட எஜமான. ஏன் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி இருக்கிறான், தாடி வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என் அன்பு வாலிப சமூகமே, ஈமானை இழந்து இஸ்லாமை இழந்து உன்னுடைய பெற்றோர்களுக்காக, கல்லூரிக்காக, மனைவிக்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக, அழகிற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட்டால் நீ சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், நீ சொல்லக்கூடிய அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும் வாலிபனே, அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். புரிந்து கொள்.